கௌதம் மதுமிதா சீரியல் ஜனவரி 6ஆம் தேதி எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அந்த சந்தோஷ் வந்துட்டு ஒரு வக்கீலை கூட்டிகிட்டு வராங்க. மதுமிதா மேலே பழி போட்டதோட மதுமிதாவை ஜாமீனில் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சி வக்கீலை கூட்டிகிட்டு வராங்க. அப்போ போலீஸ் அந்த ஜாமீனை பார்த்து, இங்கே பாருங்க, இதெல்லாம் செட்டே ஆகாது, மதுமிதா மேலே ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்குது, அதனால அவங்கள ரிலீஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, எங்கே அந்த பொண்ணு பிடிங்க அவளை அப்படின்னு சொல்ல, அப்போ திரும்பி பார்க்க மதுமிதா அந்த இடத்துலயே இல்லை. அதை பார்த்ததோட போலீஸ் அதிர்ச்சியாகி, யோ இங்கே ஒரு அம்மா உட்காந்துருந்தாங்களே எங்கே அப்படின்னு கேட்க, மற்ற போலீஸ் சொல்கிறாங்க, சார் இன்னும் மட்டும் அந்த அம்மா இங்கே தான் இருந்தாங்க, எங்கே போனாங்கன்னு தெரியல அப்படின்னு. இதை கேட்டதோட சந்தோஷம் அதிர்ச்சி ஆகுறாரு. அப்போ போலீஸ் நேராக சந்தோஷை பார்த்து, என்ன அந்த அம்மாவை தப்பிக்க விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு. சந்தோஷ் சொல்கிறாரு, இங்கே பாருங்க, நீங்கள் தேவையில்லாமல் அவங்க மேலே பழி போட்டு அவங்கள ஏதோ பழி வாங்குறதுக்காக நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோன்னு எனக்கே தோணுது அப்படின்னு. இதை கேட்டதோட போலீஸ் சொல்கிறாரு, இங்கே பாருங்க, என்ன நடந்தாலும் கண்டிப்பாக அந்த அம்மாவை விட மாட்டோம், அந்த அம்மா தான் அந்த அக்கௌண்டண்ட்டு இப்படி தற்கொலை முயற்சி பண்ணதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதா மேலே பழிய போடுறாங்க. மதுமிதா அப்படியே ரோட்டு மூலமா நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. எப்படி வந்துட்டு கௌதமா காப்பாத்துறது, காலையிலக்குள்ள கௌதமா கைது பண்ணிடுவாங்களே அப்படின்னு மதுமிதாவுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அந்த நேரம் பார்த்து ஒரு ஆட்டோ வருது. ஆட்டோவை மதுமிதா நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டிட்டு ஆட்டோக்குள்ளே ஏறுறாங்க. அப்ப மதுமிதா சொல்றாங்க, பக்கத்துல கொண்டு போய் நிப்பாட்டுங்க அப்படின்னு. ஆட்டோ போய்கிட்டே இருக்கு. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் அந்த சக்குவை காமிக்கிறாங்க. சக்கு நேரா போலீஸ்க்கு கால் பண்றாங்க. போலீஸ் வந்துட்டு நேராக அவங்க கிட்ட சொல்லுங்க மேடம் அப்படின்னு சொல்ல, சக்கு கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்னு. அப்போ போலீஸ் சொல்கிறாரு, மேடம் நீங்கள் சொன்ன மாதிரியே அவன் மதுமிதா மேலே பழி போட்டான், அந்த பொம்பளையை கைது பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா திடீர்னு தப்பிச்சு போயிட்டா அப்படின்னு. இதை கேட்டதோட சக்கு டென்ஷன் ஆகி, உன்கிட்ட எவ்வளோ பெரிய விஷயத்த கொடுத்தேன், இப்படி சுலபமாக தப்பிக்க விட்டுட்டு இருக்க, இங்கே பாரு இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவளை நீ கைது பண்ணியே ஆகணும் அப்படின்னு. அதுக்கு போலீஸ் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, அதெல்லாம் கைது பண்ணலாம், எங்கே போக போகிறாங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் அந்த சகுந்தலா சொல்றாங்க, இங்க பாரு, அந்த மதுமிதா சாதாரண ஆள் கிடையாது, கௌதம வெளியில கொண்டு வரதுக்காக பல வகையில முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கா, அவ ஏதாவது ஒரு வகையில ஜெயிக்கிறதுக்குள்ள நீ எப்படியாவது வந்துட்டு அந்த மதுமிதாவை கைது பண்ணு, அவ வெளியில இருக்கிற வரைக்கும் பிரச்சனை தான் அப்படின்னு. இதை கேட்டதோட போலீஸ் சொல்றாங்க, மேடம் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. அப்ப சகுந்தலா சொல்றாங்க, இங்க பாரு, நான் சொல்றதை மட்டும் செய்யும், இது மாதிரி கண்டிப்பா அந்த அக்கௌண்டன்ட் சாக்க போறான், இதுக்கு காரணம் கௌதம் தான் அப்படின்னு. காலையிலேயே கௌதம கைது பண்றதுக்கு வீட்டுக்கு வந்துரு, எப்படியா இருந்தாலும் அந்த மதுமிதா கண்டிப்பா நேரடியா வராம இருக்க மாட்டான் அப்படின்னு. இதை கேட்டதோட போலீஸ் சொல்றாங்க, மேடம் ரொம்ப பயங்கரமா பிளான் பண்றீங்களே அப்படின்னு. அப்ப சகுந்தலா சொல்றாங்க, அதனாலதான் நீ அங்க இருக்க, நான் இங்க இருக்கேன், இங்க பாரு, அவ புருஷனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா கண்டிப்பா அவ தாங்க மாட்டான், கண்டிப்பா தேடி ஓடி வருவா, அதனால நீ கௌதம கைது பண்ணு, கண்டிப்பா அவ எங்க இருந்தாலும் வெளியில வருவா அப்படின்னு. இதை கேட்டதோட போலீஸும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அதுக்கப்புறமா மதுமிதாவை காமிக்கிறாங்க. மதுமிதா ஆட்டோவில் போயிட்டு இருக்காங்க. அப்போ ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. கௌதமுக்கும் கால் பண்ண முடியாது, எச்சரிக்க முடியாது ஃபோன் பண்ணி. அவர் எப்படியும் வந்துட்டு நம்ம ஃபோனை வந்து ட்ரேஸ் பண்ணுவாங்க, இதனால அவருக்கு கால் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு மதுமிதாவுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. அதுக்கப்புறம் சகுந்தலா நேராக போலீஸ்கிட்ட, இங்கே பாருங்கள், நீங்கள் இப்போவே அந்த கௌதமை கைது பண்ண வாங்க அப்படின்னு. போலீஸும் சரிங்க மேடம் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு அங்கே உள்ளவங்க கிட்ட, இங்கே பாருங்கள், அந்த கௌதமுக்கு கொடுக்க வேண்டிய டைம் வந்து முடிச்சு போயிட்டு எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்ல, எல்லாருமே அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. அப்போ எல்லாரும் அந்த இடத்துலேருந்து கிளம்புனதோட போலீஸ் வந்துட்டு நேராக கௌதம் வீட்டுக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சகுந்தலாவை காமிக்கிறாங்க. அப்போ அபிஷேக் ரூமுக்குள்ளே வராரு. வந்துட்டு, அம்மா எப்போ வந்தீங்கம்மா, என்னாச்சு அப்படின்னு கேட்க, சகுந்தலா டென்ஷன் ஆகி அபிஷேக்கை ஓங்கி அறையிறாங்க. அபிஷேக் நேராக அவங்க அம்மாட்ட, அம்மா எதுக்குமா என்ன அடிச்சிங்க அப்படின்னு கேட்க, சகுந்தலா சொல்றாங்க, நீ பண்ணி வச்சிருக்க வேலைக்கு உன்னை அடிக்காம நான் என்ன பண்றது, கொஞ்ச நாள் வீட்டில் இல்லை, அதுக்குள்ளேயும் எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணி வச்சிருக்க அப்படின்னு. அப்ப அபிஷேக் சொல்றாரு, அம்மா இங்க பாருங்க, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு. அப்ப சகுந்தலா சொல்றாங்க, இங்க பாரு, நீ தான் அந்த அக்கௌண்டண்ட்டை கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அந்த இடத்துல சிசிடிவி வீடியோ இருந்துச்சு, அதை பார்த்தியா, அதை வந்து கிளியர் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் அந்த அக்கௌண்டண்ட்டை டோட்டலாக காலி பண்றதுக்கு ஒருத்தனை அனுப்புனேன், அவன் தான் வந்துட்டு நான் அனுப்பின ஆளு, அவன் தான் இப்போ மதுமிதா மேலே பழி போட்டு மதுமிதாவை கைது பண்ண போறாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட அந்த அபிஷேக் அதிர்ச்சியாகி, அம்மா இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க, அப்ப சகுந்தலா சொல்றாங்க, ஒரு வேலையை பண்ணா அதை உருப்படியா ஒழுங்கா பண்றியா, தேவையில்லாம இந்த மாதிரி பண்ணதுனால நம்மளுக்கு தான் பிரச்சனை அதிகம், ஏன்டா இப்படி அவசரப்படுற அப்படின்னு. அபிஷேக் சொல்றாரு, அம்மா அதுக்காக இன்னும் எத்தனை நாள் வந்துட்டு அந்த கௌதமுக்கு கீழே
கை கட்டிக்கிட்டு காசு வாங்கிட்டு இருக்க சொல்ற? கண்டிப்பா என்னால முடியாது. அதனாலதான் ஏதாவது ஒரு வகையில அவனை பழி வாங்கணும்னு நினைச்சுதான் இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணேன் அப்படின்னு. இதை கேட்டதோட செம்ம கோவப்படுறாங்க சகுந்தலா. இங்க பாரு, ஒரு விஷயத்தையாவது உருப்படியா முடிக்கிறியா? இங்க பாரு, இந்த மதுமிதா சாதாரண ஆள் கிடையாது. அவ புருஷன் நிரபராதி அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக பல வகையில போராடிக்கிட்டு இருக்கா. அவ போற வழி எல்லாத்தையுமே நான் கேட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்ப மட்டும் அந்த போலீஸ் வந்துட்டு மதுமிதாவை விட்டிருந்தா மதுமிதா இன்னுமே உண்மையை கண்டுபிடிச்சிருப்பா. அதனாலதான் ஸ்டேஷன்ல இருக்கிற ஏன் ஆளை மதுமிதா தான் கொலை பண்ண அனுப்புனா அப்படின்னு சொல்லி நான் கேஸை இப்படி மாத்தி விட்டுட்டேன். இதனால மதுமிதாவை அவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. எப்படியும் காலையில அந்த கௌதம கைது பண்ணி வருவாங்க. அப்ப நம்ம எல்லாரும் வந்துட்டு கௌதமுக்கு ஆதரவா பேசணும். ஒருவேளை நம்ம அந்த இடத்துல கௌதமுக்கு ஆதரவா பேசலைன்னா அப்புறம் அவங்க வந்துட்டு நம்ம தான் இந்த பிளானை பண்ணியிருக்கோம் அப்படின்னு தப்பா நினைச்சுப்பாங்க. அதுவும் அந்த பாட்டி இருக்கா பாரு, என் அத்தை, அவ சரியான ஆளு, உண்மையை கண்டுபிடிச்சிருவா. அதனால நம்ம எல்லாரும் கொஞ்சம் நாடகம் போடணும் அப்படின்னு. இது கேட்டதோட நம்ம அபிஷேக்கோட மாமா சொல்றாரு, இங்க பாரு சொக்கோ, நான் ஏற்கனவே இவனை வார்ன் பண்ணிட்டேன். இந்த மாதிரியெல்லாம் பண்ணாத, பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு. ஆனா இவன் கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை அப்படின்னு. இது கேட்டதோட சகுந்தலா சொல்றாங்க, சரி விடுங்கண்ணா, நடந்தது நடந்து போச்சு, இதுக்கப்புறம் நடக்க வேண்டியதை பார்ப்போம். இந்த விஷயத்துல அந்த மதுமிதா தப்பிக்கவே கூடாது. அவளை எப்படியாவது வந்து நம்ம பழி வாங்கியே ஆகணும். நம்மளை எப்படி அவமானப்படுத்தினா, அதுவும் என்ன அவமானப்படுத்தினா இந்த வீட்டுக்குள்ள வந்து நின்றுகிட்டு, நான் அவளை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சகுந்தலா சொல்றாங்க. அதுக்கப்புறமா போலீஸ் வீட்டுக்கு வராங்க. போலீஸை பார்த்ததோட செக்யூரிட்டி ஓடி வந்து, சார் எதுக்கு சார் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, அப்போ போலீஸ் சொல்கிறாங்க, இங்கே பாரு, இங்கே கௌதம் ஹவுஸ் அரெஸ்ட்டில் இருக்காரு, அவரை கைது பண்ணுறதுக்காக வந்திருக்கோம், என்கிட்ட எதுக்கு வந்தேன்னு கேட்குறியா, போ உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வீட்டுக்குள்ளே வராங்க. போலீஸை பார்த்ததோட நம்ம சகுந்தலா, அபிஷேக், அவங்க மாமா, அப்புறம் மாயா எல்லாரும் வராங்க. அவங்க வந்துட்டு நேராக போலீஸை பார்த்து, இப்போ எதுக்கு மறுபடியும் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, அப்போ போலீஸ் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அக்கௌண்டன்ட் வந்துட்டு சாக போகிறான், அதனால அதுக்குள்ளேயும் கௌதம கைது பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு. இது கேட்டதோட சகுந்தலா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, தேவையில்லாமல் இந்த மாதிரியெல்லாம் முடிவு பண்ணாதீங்க. என் பிள்ளை கௌதம் எந்த வித தப்பும் பண்ணாதவன், அவன் மேலே எதுக்காக நீங்கள் பழி போடுறீங்க அப்படின்னு. அப்போ போலீஸ் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா, என்னதான் இருந்தாலும் கௌதமால ஒருத்தன் இறக்க போகிறான், அதனால எங்களுக்கு அக்யூஸ்டை எப்படி ட்ரீட் பண்ணுவோமோ அப்படி தான் ட்ரீட் பண்ணுவோம். அதனால மரியாதையா அந்த கௌதமை எங்ககிட்ட ஒப்படைங்க அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க, மரியாதை இல்லாம பேசாதீங்க. எங்க அண்ணன் பல பேருக்கு வந்துட்டு நல்லது பண்ணியிருக்காரு, தேவையில்லாம எங்க அண்ணனை பழி போடாதீங்க அப்படின்னு சொல்ல, போலீஸ் வந்துட்டு நேரா சகுந்தலாவை பார்த்து, இங்க பாருங்க மேடம், நாங்க சட்டப்படி கௌதம கைது பண்ணி தான் ஆகணும். நீங்க தேவையில்லாம ஏதாவது பேசி இந்த கேஸை திசை திருப்ப பார்க்காதீங்க. அதோட அந்த ஒருத்தன் அக்கௌண்டண்ட்டை கொலை பண்ண வந்தானே, அவனை அனுப்புனது வேற யாரும் இல்லை, இந்த வீட்டில் இருக்கிற மதுமிதா தான். இந்த சொத்து எல்லாத்தையும் ஆட்டை போடுறதுக்காக என்னென்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்னு. இது கேட்டதோட சகுந்தலா சொல்றாங்க, இங்க பாருங்க சார், அவ வீட்டுக்கு வந்த மருமக, அவ என்ன பண்றாளோ அது எங்களுக்கு தெரியாது, ஆனா கௌதம் ரொம்ப நல்லவன் அப்படிங்கிறது மட்டும் எங்களுக்கு தெரியும். தயவு செஞ்சு எங்க கௌதமை விட்டுருங்க, அவன் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்ல, போலீஸ் வந்துட்டு நேரா இங்க பாருங்க, அக்யூஸ்டை எப்படி ட்ரீட் பண்ணணுமோ அப்படிதான் ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு. அப்ப டக்குன்னு அபிஷேக் வந்துட்டு போலீஸோட சட்டையை பிடிச்சி, இங்க பாரு, இதுக்கப்புறம் என் அண்ணனை பத்தி தப்பா பேசினா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல, அப்ப இதையெல்லாம் பார்த்துட்டு பாட்டி ஷாக் ஆகுறாங்க. அப்ப போலீஸ் சொல்றாங்க, இங்க பாருங்க, எங்களை தேவையில்லாம பிரச்சனை பண்ணீங்கன்னா அப்புறம் உங்க எல்லாருமே கைது பண்ற மாதிரி இருக்கும். அதனால நான் சொல்றதுக்கு நீங்க கேட்டு கௌதம எங்க கிட்ட ஒப்படைச்சா நல்லது அப்படின்னு. இதை கேட்டதோட சகுந்தலா கேக்குறாங்க, நீங்க பேசுறத பார்த்தா கௌதம அடிச்சு இழுத்துட்டு போவீங்க போல அப்படின்னு. இதை கேட்டதோட போலீஸ் சொல்றாங்க, இங்க பாருங்க, அக்யூஸ்டை எப்படி அழைச்சிட்டு போக முடியுமோ அப்படிதான் நாங்க அழைச்சிட்டு போகணும், நீங்க தேவையில்லாம இடையில வராதிங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதோட பாட்டி நேரா போலீஸை பார்த்து, இங்க பாருங்க, கௌதம் தானே உங்களுக்கு வேணும், கைது பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஸ்டைலா போயிட்டு சோஃபால உட்காராங்க. இதை பார்த்ததோட சகுந்தலா அதிர்ச்சி ஆகுறாங்க, என்ன இது, இந்த அம்மா இப்படி போய் உட்காரதே அப்படின்னு. இன்னொரு பக்கம் போலீஸ் வீடு புறா போய் தேடுறாங்க கௌதம. எங்க பார்த்தாலும் தேடிட்டு அங்கேருந்து வராங்க. வந்துட்டு கௌதம் வீட்லயே இல்லை, அவரை எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்க, அப்ப இதை கேட்டுட்டு பாட்டி சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்களுக்கு வேண்டியது கௌதம், கௌதம் வீட்டுல இருந்தா நீங்க கூட்டிட்டு போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு. இதை கேட்டதோட போலீஸ் வந்துட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ள போய் தேடுறாங்க. அப்பன்னு பார்த்து ஒரு ஜன்னல் கதவு உடைஞ்சிருக்கு. அதை பார்த்ததோட போலீஸ் நேரா வெளியில வந்துட்டு, சார் அங்க உள்ள ஜன்னல் கதவு உடைஞ்சிருக்கு, அந்த பக்கமா கௌதம் தப்பிச்சு போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு. இதை கேட்டதோட சகுந்தலா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப சகுந்தலா சொல்றாங்க, இந்த பாட்டி இப்படி உட்காந்துருக்குன்னா கண்டிப்பா ரொம்ப பெரிய பிளானோட தான் உட்காந்துருக்கு, நான் நினைக்கிற மாதிரி இவ சாதாரண ஆள் கிடையாது, இவ பேரனை தப்பிக்க விட்டுட்டு எப்படி
கேஷுவலா உட்காந்துருக்கா அப்படின்னு சகுந்தலா சொல்ல, அப்ப அபிஷேக் சொல்றாரு, ச்சே என்னடா அந்த கௌதம கைது பண்ணி போலீஸ் கூட்டிட்டு போவாங்க அப்படின்னு பார்த்தா அந்த கௌதம் அப்ப சகுந்தலா சொல்றாங்க, அவன் எங்க போயிருக்க போறான், கண்டிப்பா இங்கேயா எங்கேயாவது பக்கத்துல இருப்பான், அந்த மதுமிதா வெளியில இருந்துகிட்டே இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல நம்ம பாட்டிய காமிக்கிறாங்க. பாட்டி வந்துட்டு யோசனை பண்றாங்க. நைட்டு நம்ம மதுமிதா ஆட்டோக்காரர் கிட்ட இருந்து போனை வாங்குறாங்க. போனை வாங்கி ஒரு நிமிஷம் மட்டும் யூஸ் பண்ணிட்டு தரேன் அப்படின்ட்டு நேரா வீட்ல உள்ள அந்த செஃப்க்கு கால் பண்றாங்க. அவரு ஃபோன் அட்டெண்ட் பண்ணி, "சொல்லுங்க மதுமிதா மேடம், ஏன்னா இந்த நேரத்துல எனக்கு கால் பண்ணியிருக்கீங்க?" அப்படின்னு. அப்ப மதுமிதா சொல்றாங்க, "இங்க பாருங்க, நான் உங்களுக்கு எதுக்காக கால் பண்ணேன்னா, என் ஃபோனை வந்து ட்ரேஸ் பண்ணுவாங்க. அவருக்கும் என்னால கால் பண்ண முடியாது. அதனால தான் உங்க ஃபோன்ல இருந்து பேசுறேன். நீங்க போயிட்டு ஃபோனை கொண்டு போய் பாட்டிக்கிட்ட குடுங்களேன்" அப்படின்னு சொல்ல, உடனே அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொண்டு போய் பாட்டிக்கிட்ட குடுக்குறாங்க. பாட்டி பேசுறாங்க, "மது" அப்படின்னு. அப்ப மதுமிதா சொல்றாங்க, "பாட்டி, நான் தான் மதுமிதா பேசுறேன். இங்க பாருங்க, போலீஸ் மற்றும் எல்லாருமே சேர்ந்து ரொம்ப பெரிய பிளான் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு பயங்கரமான திட்டத்தை போட்டிருக்காங்க. இதுலேருந்து எப்படியாவது கௌதம காப்பாற்றணும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, காலையிலே கௌதம கைது பண்ண போலீஸ் வந்துருவாங்க. அதுக்குள்ளேயும் நீங்க கௌதம எப்படியாவது அந்த இடத்த விட்டு போக சொல்லுங்க. நான் ஒரு அட்ரஸ் கொடுக்குறேன், அங்க போக சொல்லுங்க" அப்படின்னு. இதை கேட்டதோட பாட்டியும், "சரிம்மா, நான் கண்டிப்பா கௌதம போக சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அப்ப பாட்டி நினைக்கிறாங்க, அந்த ஜன்னல் வேலை ரொம்ப சின்னமா இருக்கே, அது வழியா குண்டா இருக்கேன் என் பேரன் எப்படி போவான் அப்படின்னு பாட்டி நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் போலீஸ் நேரா வந்துட்டு அங்க உள்ளவங்க கிட்ட, "இங்க பாருங்க, மரியாதையா சொல்லுங்க, அந்த கௌதம எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க" அப்படின்னு சொல்லி கேட்க, அப்ப நம்ம சகுந்தலா சொல்றாங்க, "இங்க பாருங்க, கௌதம் வீட்டுல தான் இருந்தான், எங்க போனான்னு தெரியல" அப்படின்னு. அப்ப அங்கேருந்து சகுந்தலா நேரா பாட்டி கிட்ட வந்துட்டு, "அப்பா இங்க பாருங்க அத்தை, இப்ப கௌதம் எங்க? வீட்ல கௌதமையே காணோம். அவன் எங்க போனான்?" அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, "ஏன் சகுந்தலா, வீட்ல தானே இருந்தான். நீ அவனோட அம்மா தானே. அவன் எங்க இருக்கான் அப்படிங்கிறது உனக்கு தெரியாதா? வீடு ஃபுல்லா தேடி பாரு. இங்கதான் எங்கேயாவது இருப்பான்" அப்படின்னு. அப்ப போலீஸ் சொல்றாங்க, "இங்க பாருங்க, இப்ப நீங்க கௌதம எங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண போறீங்களா இல்லையா?" அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, "இங்க பாருங்க, நீங்க தான் கௌதம ஆல்ரெடி ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டீங்க. ஆனா அவன் தப்பிச்சு போனதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. நீங்க தான் பொறுப்பு. நீங்க தான் வந்துட்டு கௌதம் எங்க இருக்கான் அப்படிங்கிறத தேடி என்கிட்ட சொல்லணும்" அப்படின்னு. இது கேட்டதோட சகுந்தலா நினைக்கிறாங்க, இந்த பாட்டி சரியான கேடியா இருக்கு. ஏற்கனவே போய் தேடிக்க அப்படின்னு வாலண்டியரா சொன்னப்பயே நான் சந்தேகப்பட்டிருக்கணும். இவ கண்டிப்பா ஏதோ பிளான் பண்ணியிருக்கான்னு, அதே மாதிரி பிளான் பண்ணிட்டா அப்படின்னு. அப்ப போலீஸ் நேரா பாட்டிக்கிட்ட, "இங்க பாருங்க, நாங்க மட்டும் கௌதம பார்த்தா கண்டிப்பா கௌதமுக்கு சரியான தண்டனை கிடைக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. இதை பார்த்ததோட பாட்டி ரொம்ப கவலையா உட்காந்துருக்காங்க. அப்ப நம்ம மதுமிதா இன்னொரு பக்கம் அந்த சன் சகுந்தலா, அப்புறம் அபிஷேக், அப்புறம் மாமா எல்லாரும் அந்த இடத்துலேருந்து நேரா மாடிக்கு போறாங்க. அபிஷேக் சொல்றாரு, "இந்நேரம் போலீஸ் வந்துட்டு கௌதம புடிச்சு இழுத்துட்டு போகும் அப்படின்னு பார்த்தா, இப்படி ஆகிருச்சே" அப்படின்னு. அதுக்கு சகுந்தலா சொல்றாங்க, "கண்டிப்பா இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த வெளியில இருக்கிற மதுமிதாவா தான் இருக்கணும். அவ தான் வந்து பிளான் பண்ணி கௌதம தப்பிக்க வச்சிருக்கா. அவ வெளியில இருக்கிற வரைக்குமே நமக்கு பிரச்சனை தான். எப்படியாவது அவளை பிடிக்கணும்" அப்படின்னு சொல்ல, அப்ப அபிஷேக் சொல்றாரு, "கௌதம காலையிலே கைது பண்ண போறோம் அப்படிங்கிற விஷயம் எப்படி இங்க உள்ள பாட்டிக்கு தெரிய வந்துச்சு" அப்படின்னு. அப்ப சகுந்தலா சொல்றாங்க, "கண்டிப்பா அந்த மதுமிதா ஃபோன் பண்ணிருப்பா. சோ அதை வச்சுதான் இந்த பாட்டி கௌதம தப்பிக்க விட்டுருக்கா. ஆனா ஒண்ணுடா, கண்டிப்பா இதுக்கு பின்னாடி வேற யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க அப்படிங்கிறது அந்த மதுமிதாவுக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அவ இப்படிப்பட்ட ஒரு ட்விஸ்ட் வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கா. விடக்கூடாதுடா. நம்ம நினைக்கிற மாதிரி அந்த மதுமிதா சாதாரண ஆள் கிடையாது. அவ கண்டிப்பா சரியான கேடி. எப்படியாவது அவளை போலீஸ்ல சிக்க வைக்கணும்" அப்படின்னு அபிஷேக் சொல்றாரு. எப்படியும் இந்த பாட்டி போயிட்டு கௌதம பார்க்காம இருக்காது. ஒரு நாள் கூட கௌதம பார்க்காம இருந்ததே கிடையாது. ஸோ அதை வச்சு ஈஸியா அந்த கௌதம பிடிக்கலாம் அப்படின்னு சொல்ல, நம்ம மதுமிதா வந்துட்டு நேரா கௌதம பார்க்கறதுக்காக ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க கௌதம் இருக்காரு. அப்ப மதுமிதா நேரா கௌதம் கிட்ட போயிட்டு, "கௌதம், என்னை மன்னிச்சிருங்க" அப்படின்னு சொல்ல, கௌதம் கேக்குறாரு, "ஏன் மது, என்னாச்சு?" அப்படின்னு. மது சொல்றாங்க, "இன்னைக்கு நீங்க ஓடி ஒளியறதுக்கு முக்கிய காரணமே நான் தானே. நீங்க மட்டும் அன்னைக்கு இந்த விஷயத்த 25 கோடி தானே அப்படின்ட்டு பரவாயில்ல அப்படின்னு இருந்திருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனையே வந்திருக்காது. இது எல்லாத்துக்குமே நான் தானே காரணம். என்னை மன்னிச்சிருங்க" அப்படின்னு. அப்ப கௌதம் சொல்றாரு, "இங்க பாரு, நீங்க இந்த விஷயத்த எப்படி முடிக்க போறீங்க அப்படிங்கிறத பாக்குறதுக்காக தான் நான் ஆர்வமா இருக்கேன். இங்க பாருங்க, ஒருத்தன் எனக்கு துரோகம் பண்ணியிருக்கான். துரோகம் பண்ணி என்னை ஃப்ரேம் பண்ண பாக்குறாங்க. அதுவும் அக்கௌண்டன்ட் கிடையாது, வேற யாரோ ஒருத்தவங்க. அவங்க யாரு அப்படிங்கிறத நான் கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஏன்னா யாரோ ஒருத்தவங்க எனக்கு பின்னாடி இருந்து இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த எதிரிய இன்னும் கொஞ்ச நாள்ல நான் நேருக்கு நேரா சந்திக்க போறேன். அந்த எதிரிய பாக்குறதுக்காக தான் நான் ரொம்ப ஆசையா இருக்கேன். அந்த எதிரிய நீங்க கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சு கொடுப்பீங்க அப்படிங்கிற ஆர்வத்தோட இருக்கேன். அதனால மது, கூடிய சீக்கிரம் இந்த தோல்வியை ஒத்துக்காதீங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அந்த
நம்பிக்கை துரோகியை என் கண்ணு முன்னாடி கொண்டாந்து நிப்பாட்டுங்க அப்படின்னு. இது கேட்டதோட மது சொல்றாங்க, எங்க நீங்க என்னை வெறுத்துருவீங்களோ அப்படின்னு நினைச்சு நான் ரொம்ப கவலைப்பட்டேன். நல்ல வேளை நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களே அப்படின்னு. அப்ப கௌதம் சொல்றாரு, இங்க பாரு மது, உங்களோட திறமையில எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நீங்க கண்டிப்பா வந்துட்டு இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கோ அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவீங்க அப்படின்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு. அப்ப அந்த இடத்துக்கு சந்தோஷ் வராரு. சந்தோஷ் வந்ததோட 2 பேரையும் பார்த்துட்டு, அப்பாடா நீங்க 2 பேரும் பாதுகாப்பா இருக்கீங்கல்ல, எனக்கு அது போதும் அப்படின்னு. அப்ப மது சொல்றாங்க, இங்க பாருங்க ஏதாவது லீடு கிடைச்சிச்சா அப்படின்னு. சந்தோஷ் சொல்றாரு, இங்க பாருங்க மது, எந்த பக்கம் போனாலுமே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. கண்டிப்பா கௌதம் ஜெயிலுக்கு போயே ஆகணும் அப்படின்னு ஒரு குரூப் இந்த திட்டத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்க்க போகையில அந்த போலீஸும் அந்த குரூப்போட ஆட்கள் அப்படின்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னு. இது கேட்டதோட மது சொல்றாங்க, எனக்கும் அப்படித்தான் ஆரம்பத்துல இருந்து தோணுது. ஏன்னா அந்த ரவுடி வந்துட்டு சொல்றான், அப்ப டக்குன்னு அந்த ரவுடிய அடிச்சு விசாரிக்காம டக்குன்னு என் மேல பழி போடுறாங்க, என்ன கைது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நான் வெளியில இருந்தா கௌதம வெளியில கொண்டு வந்துருவேன் அப்படின்னு எதிரிக்கே பயம் வந்துருச்சு. அதனால தான் என்ன சீக்கிரம் கைது பண்ணணும், என்ன முடக்கி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அது கண்டிப்பா நடக்காது. நான் கௌதம எப்படி ஆனாலும் வெளியில கொண்டுட்டு வந்துருவேன். கௌதம் மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத நான் நிரூபிப்பேன் அப்படின்னு மதுமிதா ரொம்ப சவால் எடுக்கிறாங்க. அப்ப நம்ம கௌதம் சொல்றாரு, இங்க பாரு மது, கண்டிப்பா நீ உண்மையை கண்டுபிடிப்ப அப்படின்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு. அப்ப சந்தோஷ் சொல்றாரு, நீங்க 2 பேரும் சாப்பிட்டீங்களா இல்லையா அப்படின்னு. கௌதம் சொல்றாரு, நான் சாப்பிடல அப்படின்னு. இதை கேட்டதோட மதுமிதா ரொம்ப கவலைப்படுறாங்க. கௌதம், என்னால தானே இவ்வளவு பிரச்சனையும், நான் மட்டும் அந்த 25 கோடி விஷயத்த கேட்காம இருந்திருந்தா அந்த பிரச்சனை வந்திருக்குமா அப்படின்னு. அப்ப சந்தோஷ் சொல்றாரு, இங்க பாருங்க மேடம், நானே ரொம்ப நாளுக்கு முன்னாடி கேட்கணும், அது யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அது யாரு அப்படிங்கறதா என்னால கண்டுபிடிக்கவே முடியல. ஆனா எனக்கு அப்பையிலேருந்து அபிஷேக் மேல தான் சந்தேகமா இருந்துச்சு அப்படின்னு. இது கேட்டதோட மது சொல்றாங்க, அபிஷேக் மேலயா அப்படின்னு. அப்ப சந்தோஷ் சொல்றாரு, ஆமா அப்படின்னு. அப்ப மது கேக்குறாங்க, சரி நம்ம வீட்டுக்கு வெளியில சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கா அப்படின்னு சொல்ல. கௌதம் சொல்றாரு, நம்ம வீட்டு ரவுண்டு எங்க பார்த்தாலுமே சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு அப்படின்னு. அப்ப மது சொல்றாங்க, 2 நாளைக்கு முன்னாடி அபிஷேக் யாருக்கிட்டயோ பேசிக்கிட்டு இருந்தாரு, நான் போய் கேட்டதுக்கு யாருக்கிட்டையும் பேசல அப்படின்னு சொன்னாரு. ஸோ கண்டிப்பா அதுக்கும் இதுக்கும் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கும், அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னதோட சந்தோஷம் சரி லேப்டாப்லயே பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. பார்த்தா அபிஷேக் வந்துட்டு நேரா அந்த அக்கௌண்டன்ட் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற வீடியோ இருக்கு. இதை பார்த்ததோட மது சொல்றாங்க, இவர் என்கிட்ட நல்லா பொய் சொல்லிட்டாரு, இவர் அந்த அக்கௌண்டன்ட் கிட்ட பேசிக்கிட்டு பொய் சொல்லிட்டாரு, ஸோ இவருக்கும் அதுக்கு ஏதோ ஒரு சம்மதம் இருக்கு அப்படின்னு நம்ம மது புது விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. அண்டு நம்ம மது எப்படியாவது கௌதமா காப்பாற்றணும். அண்டு உங்க எல்லாருக்கும் இந்த சீன் எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. கூடவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சேனல்ல ஒரு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கமெண்ட் பண்ற எல்லாருக்குமே ஜனவரி எண்டில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.